ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. இந்த ஒரு நாள் சண்டே பார்த்திங்கன்னா குட்டீஸோடு சேர்ந்து கிருஷ்ணகிரி டேம் அவுட்டிங் தாங்க வந்திருந்தோம். ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்க. கிருஷ்ணகிரி டேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்கள நல்லா சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு தாங்க வாங்கியிருந்தோம். கிருஷ்ணகிரி டேம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெளியிலலாம் நிறைய மீன் கடைலாம் இருக்குங்க. மீன் குழம்பு, அன்லிமிட்டட் சாதங்க, கூடவே பார்த்திங்கன்னா மீன் வறுவல் சொன்னோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அங்கே அப்படியே செஞ்சு தருவாங்கங்க சுட சுட. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த மசாலாவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான மீனில் செய்கிறதுனால டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் கிருஷ்ணகிரி டேம் போனீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வந்து சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டேமுக்கு போயிருந்தோம். ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. நல்லா சுட சுட மீன் வறுவல் சாப்பிட பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் வறுவல், மீன் குழம்புலாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இப்போ பார்த்திங்கன்னா டேமுக்குள்ளே வந்தாச்சுங்க. குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண்ணாமூச்சி தான் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களோட குட்டீஸ் விளையாடுறத பார்த்துட்டு அங்கே ஒரு சின்ன குட்டி பையன் வந்து அவனும் வந்து விளையாடுறதுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சண்டேல போயிருந்ததுனால பார்த்திங்கன்னா அதிகமான குட்டீஸ் பெரியவங்கலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா லீவு அப்படின்றதுனால ரொம்பவே அவங்கெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்கங்க. குட்டீஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க. ஜாலியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் தான் அதிகங்க. சரியான வெயில் போட்டு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு தான் வெயில் அதிகங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. பச்சை பசேல்னு பூச்செடியிலேருந்து மீன்லேருந்து அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குட்டீஸ் வந்து விட்டால் பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் நான் கூட வெயிலே விளையாடுவாங்கங்க. கொஞ்ச நேரம் டயர்டே ஆக மாட்டாங்க. இப்போ வந்து டேம் மேலே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கூட்டிகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். வெயிலில் பார்த்திங்கன்னா இந்த இவ்வளோ படி ஏறுறது அப்படின்றது ரொம்பவே சேலஞ்சிங் தாங்க இருந்துச்சு. அம்மா பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி வராங்கங்க. குட்டீஸ்க்கு வந்து அந்த வெயிலும் தெரியல, படி ஏறதும் தெரியலங்க. சரசரன்னு மேலே போய் நின்றுட்டாங்க. வெயிலில் போகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. எல்லோரும் சூப்பராக வந்து மேலே வந்துட்டோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தூரத்தில் பார்த்திங்கன்னா வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்து வந்திருக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இல்லை, கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலே வரைக்குமே தண்ணி இருந்துச்சுங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மேலே போனது வந்து எத்தனை மணிக்குன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1:30 மணி 2 மணி இருந்திருக்குங்க. சரியான உச்சி வெயிலில் அந்த டைமில் தாங்க போயிருந்தோம். சூப்பராக வந்து டேம் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. டேம்லேருந்து அழகாக தண்ணி போகிறதையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அடுத்ததாக மேலெல்லாம் பார்த்துட்டு கீழே வந்தோம் அப்படின்னா மான் தாங்க இருந்துச்சு. ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. இந்த மான் வந்து நாங்கள் தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக மான் பார்க்குறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா மானும் எங்களை பார்த்துச்சுங்க. அதுதான் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 2 மான் தாங்க இருந்துச்சு. அப்படியே நம்ம சுற்றிட்டு இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா அதிகமான மான் இருந்துச்சுங்க. குறைஞ்சது ஒரு 50 மானாவது இருந்துருக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா கொம்போடு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்தோங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்க. அவங்கள வந்து நாங்கள் சூப்பராக வந்து விளையாட வச்சுட்டோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தாமரை குளங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு பாலம் மாதிரி கட்டியிருந்தாங்க. குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயப்படாமல் சூப்பராக வந்து நடந்து போயிட்டாங்கங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிகமான தாமரை பூவும் இருந்துச்சுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4 மணி போல் ஆயிடுச்சுங்க. அதனால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்களே வந்து பார்த்திங்கன்னா சமைச்சு எடுத்துன்னு வந்திருந்தோம். சாதம், தோசை, கூடவே பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புங்க. அன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால அம்மா பார்த்திங்கன்னா காலையிலே கறி வாங்கிட்டு வந்து குழம்பு செஞ்சுருந்தாங்க. அதையும் பார்த்திங்கன்னா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. குட்டீஸ்க்கெல்லாம் போட்டுட்டு நாங்களும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. சூப்பராக நல்லி எலும்போடு சுட சுட
சாதம் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. சாதம் பார்த்திங்கன்னா ஹாட் பேக்கில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டோங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தோசையும் வந்து மட்டன் குழம்போட வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பார்க்லேயே பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டேம் இல்லைங்க. டேமெல்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா அதிகமான கூட்டங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பார்க்குக்கு வந்திருந்தோங்க. போட்டெல்லாம் இருக்குல்ல அந்த பார்க்குக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகம்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே விட இங்கே கொஞ்சம் கம்மி தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சாப்பிட்டோங்க. சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோங்க. மக்காச்சோளம் கூடவே பார்த்திங்கன்னா தர்பூசணி அப்படி இப்படின்னு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விலாகில் இல்லைங்க. இங்கே வந்ததும் பார்த்திங்கன்னா நிறைய ராட்டினமெல்லாம் இருக்கிறவாச்சு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராட்டினத்தில் போகணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டாங்கங்க. அதனால பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ராட்டினத்தில் வந்து அனுப்பியாச்சு. சூப்பராக வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. 1 பால் 2 பால் கொடுத்தாலே பார்த்திங்கன்னா குட்டீஸை கையிலே பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா அதிகமான பால் வந்ததுனால ரொம்பவே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணாங்கங்க. எந்த அளவுக்கு ஜாலியாக விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கங்க. என் பையனெல்லாம் கையிலே பிடிக்க முடியலங்க. அந்த அளவுக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க வந்து ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்க. இங்கே பார்த்திங்கன்னா பார்க் மாதிரியும் இருக்குதுங்க. இது போல் ரொம்பவே சூப்பராக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து அடுத்து என்ன ஊஞ்சலில் விளையாடுறது தாங்க. இவ்வளோ கூட்டத்தில் ஊஞ்சலில் இடம் பிடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே சேலஞ்சிங்காக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நாம் வந்து கேட்டதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் கொடுத்துட்டாங்கங்க. சூப்பராக வந்து அங்கே இந்த ஊஞ்சல்லையும் விளையாட ஆரம்பிச்சிட்டோங்க. இவருக்கு ஊஞ்சலெல்லாம் வேணாமா, இந்த பல்குண்டு அப்படின்னு சொல்கிற ராட்டினத்தில் தான் விளையாடுவாராம். அதனால பார்த்திங்கன்னா இவர் இதில் விளையாடிட்டே இருக்கிறாரு. நாங்கள் பார்த்திங்கன்னா ஊஞ்சலில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிக்கெட் தாங்க. ஒரு டிக்கெட் வந்து 40 ரூபா அப்படி தாங்க ஒரு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து சூப்பராக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோங்க. ரொம்பவே சூப்பராக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இன்றைக்கெல்லாம் விளையாடி கூட பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் டயர்டே ஆகலைங்க. அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்ச நேரத்துலேயே நம்மலாம் டயர்ட் ஆயிடுவோம். அவங்களுக்கெல்லாம் இந்த வெயிலே தெரியல போல் இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒருத்தராக உட்கார வச்சு ஊஞ்சலில் விளையாட வச்சோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் ஊஞ்சலில் ரொம்பவே விளையாடிருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இது போல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன, நாமளும் ஊஞ்சலில் விளையாட வேண்டியதுதாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி பார்த்துக்குறாங்கங்க. அவங்க இங்கே விளையாடிட்டோம், நாம் போய் ஊஞ்சலில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. ரொம்பவே சூப்பராக வந்து அன்றைக்கெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா கையிலே பிடிக்க முடியலங்க. அந்தளவுக்கு ஜாலியாக இருந்தாங்க. அடுத்து என்ன, நானும் ஊஞ்சலில் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துருந்தோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஷேர் பண்ணுறேங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஃபேமிலியை சேர்ந்து நம்ம அவுட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.